உங்கள மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கு சத்யா கொடுத்து வச்சிருக்கணும். உங்கள மாதிரி அன்பான புருஷன் எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சத்யா கன்சீவா இல்லங்கிற உண்மைய கூடிய சீக்கிரமே நீங்களே சொல்றீங்க, இல்ல நான் சொல்லிடுவேன். சத்யா, சமந்தி வாங்க. வா வா. ஏய் பாத்து. மெதுவா. சத்யா எப்படி இருக்க? ஆமா, என்ன சொல்றா என் பேர குழந்தை? ஐயோ, சத்யாவா இது? என் கண்ணை என்னால நம்பவே முடியல. பட்டு பட்டுன்னு பதில் சொல்ற சத்யா இப்படி வெக்கப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொல்லி. என்ன சம்பந்தி, இப்பதான் பொண்ணோட ஞாபகமே வந்துதா? கட்டி கொடுத்த இடத்துல பொண்ணு எப்படி இருக்காளோ என்ன பண்றாளோன்னு கவலைப்பட்டா இங்க வந்து பாக்கலாம். என் சத்யா அந்த வீட்ல ராணி மாதிரி இருக்கா. நீங்களும் சத்யாவை மருமக மாதிரி பார்க்காம மகளா பாக்குறீங்க. அப்புறம் எதுக்கு நான் இங்க அடிக்கடி வரணும்? சரி சரி, வாங்க உட்காருங்க. வாமா உட்காரு. சௌமியா, நீ எப்படி இருக்கமா? நல்லா இருக்கேன் அத்தை. என்னம்மா இது? புளி சாதம், லெமன் சாதம், இதெல்லாம் உனக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேமா. ஏமா இப்ப எதுக்கு வெரைட்டி ரைஸ் எல்லாம் பண்ணி எடுத்துன்னு வந்துக்கிற? எனக்கு தான் வெரைட்டி ரைஸ்னா புரியாதுன்னு உனக்கு தெரியும்ல. இத பாரு, மாசமா இருக்கிற பொண்ணு அம்மா பாக்க வரும்போது இப்படி எல்லாம் சாதம் எடுத்துட்டு வர்றது வழக்கம் சத்யா. ஓ அப்படியா? இந்த மாதிரி நேரத்துல உனக்கு புளிப்பா உரப்பா சாப்பிடணும்னு தோணும். அப்படி இருந்தாதான் சாப்பிடவும் பிடிக்கும். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி நேரத்துல செரிமான பிரச்சனை இருக்கும். சரியா சாப்பிடவே முடியாது. புளி சாதம், லெமன் சாதம் சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்கும். ஓ, அப்போ குழந்தை வயித்துல இருக்கும்போது புளி சாதம் சாப்பிடுவாங்களா? அப்ப கூட நான் சாப்பிடுறேன். நானே என் கையால ஊட்டி விடுறேன். அத்தை, நீங்களும் எனக்கு ஊட்டி விடுங்க. நானே சாப்பிட்டுறேன். குடு. சரி, சாப்பிடு. சத்யா, ஒரு 2 நாள் நம்ம வீட்ல வந்து தங்குமா. உனக்கு ஏன் கையால சமைச்சு போகணும்னு ஆசையா இருக்கு. எதுக்குமா என்னோட கேட்டுன்னு இருக்கிற? அத்தையோட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. சமந்தி, சத்யா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு 2 நாள் வச்சிருந்து அனுப்புறேனே. என்ன சம்பந்தி நீங்க இதை என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? சத்யா உங்க பொண்ணு, அவ வரேன்னு சொன்னா தாராளமா நீங்க கூட்டிட்டு போங்க. ரொம்ப நன்றி சமந்தி. இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்வாங்களா? சத்யா, சம்மந்தி கிட்ட கேட்டுட்டேன். அவங்க தாராளமா கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க. வா, நம்ம கிளம்பலாம். இப்பவே வா. ஆமா, இப்பவே தான் கிளம்பணும். சீக்கிரம் கிளம்பு. மா, இல்லம்மா, அமுல் பேபி ஆண்ட சொல்லணும்ல. சரி, நீ போய் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு வா. சரி, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். பிரபு, நீ சத்யாவை விட்டு விலக கூடாதுன்னு நினைக்கிறேன். சத்யாவும் அதேதான் நினைக்கிறான். ஆனா அம்மா இப்போ சத்யாவை உன்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போக போறாங்க. இந்த பிரிவை நான் நிரந்தரமாக்குறேன்.
மனசுக்குள்ள ஏகப்பட்ட ஆசையை வளர்த்துட்டு இருக்க ரவுடி பேபி கிட்ட உங்க வயிற்றுல குழந்தை இல்லை, நீங்க கன்சீவா இல்லைன்னு சொன்னா அதை உங்களால் எப்படி தாங்கிக்க முடியும்? உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லனா திவ்யா நான் சொல்லிடுவேன்னு மிரட்டுறேன். இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல ரவுடி பேபி. அமுல் பேபி, என்ன பெயிண்டிங்கே பார்த்து நின்னுடுறா? ஒன்றும் இல்லைங்க, சும்மா பெயிண்டிங்கை பார்த்துட்டு இருந்தேன். மறைக்காத அமுல் பேபி, நீ எதுக்கு பெயிண்டிங் முன்னாடி நின்னு ஃபீல் பண்ணிடுறன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க ரவுடி பேபி? வயித்துல இருக்கிற குழந்தைய ஸ்கேன் பண்ணி டிவில பார்த்தோமே, அந்த குழந்தை இந்த பெயிண்டிங்ல இருக்கிற குழந்தை மாதிரி இருக்குமான்னு தானே பார்த்து நிறுற. ஐயோ ரவுடி பேபி, சான்ஸே இல்ல. நீங்க வேற லெவல் போங்க. நான் மனசுல என்ன நினைச்சிட்டு இருந்தனோ அதை அப்படியே சொல்லிட்டீங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அமுல் பேபி? உங்களை பத்தி எனக்கு தெரியாத ரவுடி பேபி. எப்படி நான் குழந்தைய பத்தியே நினைச்சுன்னு இருக்கிறேனோ அதே மாதிரி நீயும் குழந்தைய பத்தி தானே நினைச்சுன்னு இருப்ப. ஆமா ரவுடி பேபி, நீங்க சொல்றது உண்மைதான். நம்ம குழந்தைய நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அமுல் பேபி, குழந்தை விஷயத்துல நம்ம 2 பேருக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாது, சரியா? மனசுல நினைக்கிறது கூட அப்படியே சொல்லிடணும், ஓகே? சொல்ல முடியாம தாங்க தவிச்சிட்டு இருக்கேன். அமுல் பேபி, அப்புறம் அமுல் பேபி, நான் உன்னாண்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தேன். என்ன விஷயம்? அது அம்மா வந்துக்கிறாங்க, என்ன 2 நாள் வீட்டுக்கு கூட்டின்னு போய் வச்சு நான் அனுப்புறேன்னு சொன்னாங்க. அத்தையும் அம்மாவோட கூட்டின்னு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டோம், எங்க அம்மா கூட நான் போட்டுமா? திவ்யா பிரச்சனைல இருந்து இப்போதைக்கு தப்பிக்கணும்னா ரவுடி பேபி இந்த வீட்டுல இருக்க கூடாது. பேசாம அத்தை கூடிய அமுச்சு வச்சிடலாம். சொல்லு, என்ன பதில காணோம்? நான் போணுமா வேணாமா? அத்தை ஆசையா கூப்பிடுறாங்கல்ல, இந்த நேரத்துல நீங்க வரமாட்டேன்னு சொன்னா நல்லா இருக்காது. நீங்க உங்க வீட்டுல 2 நாள் இருந்தா அத்தையும் பாட்டியும் சந்தோஷப்படுவாங்கல்ல. அவங்க சந்தோஷத்தை நம்ம பார்க்கணும்ல. அத்தை கூட போயிட்டு 2 நாள்ல வந்துருங்க. அப்படியா சொல்றா? சரி, நான் போயிட்டு வரேன். நிஜமா? நிஜமா? போயிட்டு வருவா? சரி, அப்போ நான் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு வரேன். சம்மந்தி, திவ்யா எங்க காணோம்? மேலதான் இருப்பான். நீங்க வந்தது அவளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். திவ்யா, அம்மா. திவ்யா, எப்பமா வந்தீங்க? இப்பதான் வந்தேன். திவ்யா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. சத்யா என்ன நல்லபடியா பாத்துக்கிறா. அப்படியா? வாங்க அத்தை. வணக்கம் மாப்ள. வணக்கம் அத்தை. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். மாப்ள, சத்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு 2 நாள் வச்சிருந்து அனுப்பட்டுமா? சரிங்க அத்தை, கூட்டிட்டு போங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்ள. சத்யா, போலாமா? அமுல் பேபி சரியான டயத்துக்கு சாப்பிடறானா இல்லையான்னு பாத்துவோங்க. அம்மா தாயே, என் பையனை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். உங்க அம்மா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கிளம்பு.
சௌமியா நான் போயிட்டு வரேன். சரிங்க நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அக்கா நான் போயிட்டு வரேன்க்கா. சரி சத்யா, போயிட்டு வா. போலாமா சத்யா? அவள் பேபி, உன்னை நீ பத்திரமா பாத்துக்கோ. அப்புறம் உனக்கு வேலை சீக்கிரமா முடிஞ்சதுன்னா நம்ம வீட்டு பக்கம் வந்துரு. சத்யா, மாப்பிள்ள ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு வருவாரு. சரியா? நீ வா போலாம். சரிம்மா, போயிட்டு வரேன். இருங்க, நான் எடுத்துக்கிறேன். வாங்க அத்தை. போயிட்டு வரேன் சமந்தி. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன் திவ்யா. பாய்மா. அத்தை, நான் மேல இருக்கேன். போயிட்டு வருவா. சரிங்க. ஓகே, குட் கேர்லா இருக்கணும். உடம்ப பார்த்துக்கோங்க. சத்யா வாமா. ம். அம்மா, நான் மேல இருக்கேன். சரிப்பா. அண்ணா ஒரு நிமிஷம். ஏய், என்னாச்சுடி? ஏன் வண்டி நிப்பாட்ற? அது இல்ல, அம்மா நான் இன்னைக்கே வரணுமா? நான் வேணா அடுத்த வாரம் வரேன். ஏன் இப்ப என்னாச்சு உனக்கு? இல்ல, எனக்கு அமல் பேபி பக்கத்துலயே இருக்கணும் போல தோணுது. நான் அடுத்த வாரம் கண்டிப்பா வரேன். மாப்பிள்ள கூட இருக்கணும்னு ஆசைப்படுற, அது முதல்ல சொல்ல வேண்டியதானே? சரி சரி போ. அண்ணா, என் அம்மாவை பத்திரமா வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க. சரியா? நான் போயிட்டு பத்திரமா போய்க்கிறோம். நீ பத்திரம். சரி சரி.
அண்ணியால அண்ணனை ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியல. ஆமா, என் அமுல் பேபி இல்லாம என்னால இருக்க முடியாதுதான். சரிடி, உங்க அம்மா எங்க? அம்மாவை வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டேன். அடிப்பாவி, சரியான ஆளுதாண்டி நீ. அது வேறனும் இல்ல, குழந்தை என் வயித்துல இருக்குதுல்ல, அமுல் பேபி கூட இருக்கணும்னு ஆசையா இருக்குதுன்னு அம்மா சொன்னேன். அம்மாவும் சரிம்மா நீ போயிட்டு வான்னு அனுப்பிச்சு வச்சுச்சு. சரி சரி. அமுல் பேபி, எனக்கு பக்கத்துலயே இருக்கணும் போல இருக்கு அமுல் பேபி. நான் அம்மா வீட்டுக்கெல்லாம் போல, நான் இங்கே இருக்கிறேன். என்ன உன்னை பார்த்துனே இருக்கணும், அப்போதான் நம்ம குழந்தை மூஞ்சி ஆடையிலே போடுவான் அமுல் பேபி. சரிங்க ரோடி பேபி. அத்தை, அது என்னன்னா, குழந்தை வயித்துல இருக்கும்போது யார் முகத்தை நம்ம அதிகமா பாக்குறோமோ அவங்க ஜாடையில தான் குழந்தை போறோம்னு என் பாட்டி சொல்லிக்கிறாங்க. ஓ, அப்படியா? சாரி பிரபு, உங்க ஒய்ஃப் கன்சீவா இல்ல. சத்யா கன்சீவா இருக்காங்கிற பொய்ய ரொம்ப நாளைக்கு நீட்டிக்க முடியாது பிரபு. சத்யா, வா வாக்கிங் போலாம். வாக்கிங் போனா உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நல்லது. அப்படியாக்கா? குழந்தைக்கு நல்லதுன்னா நான் உடனே பண்ணிடுறேன். என்னக்கா சொல்றீங்க? திவ்யாக்கு உன் மேல எவ்வளவு அக்கறை பாரு. எனக்கு கூட உன்னை வாக்கிங் போக சொல்ல தோணல பாரு. எனக்கு இப்போ சத்யாவை விட சத்யாவோட குழந்தை மேலதான் அக்கறை அதிகம். இருக்காதா பின்ன? நான் என் குழந்தைக்கு வெறும் அம்மா தான், நீ பெரியம்மால. சரி, டைம் ஆச்சு, வா போலாம். அத்தை, நான் போயிட்டு வந்துறேன். பத்திரமா போயிட்டு வாமா. நீங்க பயப்படாதீங்க, அக்கா தான் கூட இருக்குல்ல. நான் போயிட்டு வந்துறேன். அவளு போய் என்ன சொல்லிடுங்க. ஓகே, வாக்கா போலாம். ரோடி பேபி, மீ. என்ன பிரபு? ரோடி பேபி எங்க மீ? வாக்கிங் போயிருக்கா. வாக்கிங் போயிருக்காங்களா? என்ன மீ நீ அவங்களுக்கு தனியா வாக்கிங் அமிச்ச? ஏய், அவ எங்கடா தனியா போனா? திவ்யா கூட போயிருக்கா.
என்னது திவ்யா கூட போயிருக்காங்களா? டேய் அதுக்கேண்டா இவ்ளோ டென்ஷன் ஆகுற? வாக்கிங் போனா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நல்லதுன்னு சொல்லி திவ்யா தான் வாக்கிங்க்கு கூட்டு போனா. திவ்யா ரவுடி பேபிட்ட உண்மையா சொல்லிட்டா என்ன பண்றது? ஆமா, அவங்க 2 பேரும் எப்ப கிளம்பி போனாங்க? இப்பதான் போனாங்க, வந்துருவாங்கடா. நீ ஏன்டா இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நீ விடுமே. ஏய், ஏய், என்னாச்சு இவனுக்கு? ரவுடி பேபிட்ட திவ்யா உண்மையா சொல்லிருப்பாளா? ரவுடி பேபி, ரவுடி பேபி.